ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இல்லை ஒரு என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான். என்னடா பொட்டி மட்டும் தான் இருக்குது, உள்ளே இருக்கிற ஐட்டம் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்குது. ஸோ இதை சும்மா மாட்டிக்கலாம் அப்படியே. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த போட் ராக்கர்ஸ் 450 இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ் இதில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன், அதே மாதிரி இதோட ரேட் என்ன, நல்லா இருக்கா, நீங்கள் வாங்கலாமா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்செட்டோட அன்பாக்சிங் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்டர் பண்ணேன், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ அன்பாக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 450 ஹெட்செட் இருக்குது, அதில் சொல்லியிருப்பேன். ஸோ ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் ஆயிடுச்சு, ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியாக கட் ஆகலை. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா கட் ஆக மாட்டேங்குது. சிசர் எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். அப்போ கூட கட் ஆகலை. சரி, கத்தி பற்றியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள பில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட போட் ராக்கர்ஸ் 450 ஹெட்செட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஒரு நல்ல பேக்கிங் சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங் தான், ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ வெளியில் எடுத்து போட்டே ஓரமாக வச்சுட்டு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ சைடில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து 5.0 அது இதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கூகுள் அசிஸ்டண்ட்லாம் போட்டிருக்காங்க, சிரி சப்போர்ட் இருக்குதுன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட் ப்ளக்இன் டு நிவாரணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் சிரி இருக்குது அப்படின்றது போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இமர்சிவ் சென்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கீழே அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படின்றத போட்டிருக்காங்க. எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க, 399 போட்டிருக்காங்க, என்னமோ 4000 என்னமோ போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் யூஎஸ்பி சார்ஜில் போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பெட்டியை அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். தொண்டை கட்டிக்கிச்சு பாஸ், பரவாயில்ல, இருந்தாலுமே பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோன்னா அப்படியே அழகாக மேலே பெட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு பெட்டி எடுக்க போகிறோம். பிஜிஎம் போடு டான் 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 டான். பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால பார்த்திங்கன்னா இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதை அப்படியே வெளில எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள் கைஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ பின்னாடி குஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓரமாக வச்சுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த பேக்கேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே பார்த்திங்கன்னா 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேபிள் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு போட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, வேணும்னா ஒட்டிக்கலாம். 1 இயர்க்கான மேனுஃபேக்சர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா உள்ள ஒரு புக்லெட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா லைனாக பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ லைனாக பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. எங்கள் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், காட்டுறேன் இருங்க அவ்வளோதான். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமஸான செலிப்ரிட்டிஸு, கிரிக்கெட் பிளேயர்ஸு அவங்களெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து அவங்களோட என்னென்ன இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை அப்படியே மறைச்சி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் எடுக்கிறதுக்கு பாடுபட்டேன், ஆனால் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல, கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலை அப்படியே காமிச்சிட்றேன், எடுக்க முடியல. ஸோ ஓகே, யூசர் மேனுவலை அப்படியே காமிச்சிட்றேன், என்ன பண்ணுறது, எடுக்க முடியலையே. ஸோ பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே இது தான் இருக்குது. அடுத்து நம்மளோட ஹெட்செட் இருக்குது. ஸோ இந்த ஹெட்செட்டோட அன்பாக்சிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லைங்க, இது எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். 40 mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் இயர் கப்ஸ்,
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் 5.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் அசிஸ்டண்ட்டும் சிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோன் ஆண்ட்ராய்டும் இருந்தால் நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் சிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சாலிடாக இருக்குது. ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா லுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தாலும் தெரியும், ஒரு ப்ரீமியம் லுக் தெரியும். அந்த மெட்டல் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த போட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கையில் சரியாக டச் வரலன்னா இதை வச்சு இப்படி தேய்ச்சினா இந்த மாதிரி டச் வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ஒரு சொரன்னு இருக்குங்க, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன்ஸ் அப்படியே ஒரு ஃபேட், அதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா தூரத்துக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அதுமாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லாவே இருக்குது. டச்சிங் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டச்சிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்டுக்கு ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு குஷனிங் இருக்குது. உங்கள் இயர் கப்ஸ் நல்லா பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, இந்த பக்கம் ஆர் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 6 லெஃப்ட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மண்டை எவ்வளோ பெரிய மண்டையாக இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ உள்ளே இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இது அப்படியே உள்ளே தள்ளிடலாம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரைட் சைடு தான் கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, தெரியும். ஸோ ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ரைட் சைடில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வால்யூம் மைனஸ் பட்டன், சாங்ஸ் மாற்றுற பட்டன். அடுத்து இது பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன், அதுவே தான் உங்களுக்கு ஆன் ஆஃபு. அதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டனு. கீழே அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயராக யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் உங்கள் சார்ஜ் தீர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஒயராக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸ்பி மைக்ரோ தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்த்தோன்னா இப்படி தான், ஆனால் உட்காரத்துக்கு நல்ல ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இப்போ திருப்பிங்கன்னா ஃபோல்ட் ஆகிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எங்கே வேணால் கேரி பண்ணி போகலாம். ஏதாவது சின்ன ஒரு பவுச் மாதிரி இருந்ததுன்னா கூட அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இப்படியே திருப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியே திருப்பிக்கலாம், எங்கேயாச்சும் மாட்டி வைக்கணும் அப்படின்னு திருப்பிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. பின்னாடி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நல்லாவே இருக்குது. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நானும் நிறைய நேரமாக ட்ரை பண்ணுறேன், இதோட பேட்ரி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நிறைய டைம் பார்த்திங்கன்னா தேடி பார்த்துட்டேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. பேட்ரி இங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாகவே உள்ளே போகுது இந்த குஷனு. பேட்ரி அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ரைட்டில் பார்த்திங்கன்னா இது, லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, அந்த இடத்துல தான் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மைக்ரோ சார்ஜ் போட்டுருக்காங்க கேபிள். அதாவது இந்த வயரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிளில் இல்லை. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த திக்கு பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள் இல்லை, உங்களுக்கே தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ பாருங்கள், நல்லாவே தெரியும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜ் பண்ணுற கேபிள். ஆக்ஸ் கேபிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி தான். பரவாயில்ல, இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளூடூத்தில் தான் யூஸ் பண்ண போகிறோம். சார்ஜ் இல்லை அப்படின்னா தான்
நம்ம ஆக்ஸ் கேபிளே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்ற போது நம்மளுக்கு ஆக்ஸ் கேபிள் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதை கழட்டிடலாம். ஸோ கழட்டிட்டு லெஃப்ட் இது ரைட் இது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ளூ கலர் லைட் எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹெட்செட் வாங்கினாலும் அதில் ஒரு அக்கா தான் பேசுவாங்க. ஆனால் இதில் ஒரு அண்ணா பேசுகிறாங்க. அது நல்ல விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன் ஆகிறதுக்கு பேர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைட் சேர்த்து எரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கீழே வரும். அதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஓகே, பக்காவாக பார்த்தீங்கன்னா உட்காந்துச்சு தெரியும். ஸோ பக்காவாக உட்காந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்காவாக உட்காந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டு நல்லாவே இருக்குது. ஓகே, நல்லா குஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை விட என்ன வேணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு rockerz 450 அப்படின்றது காட்டுது. ஸோ அதை நான் ரீநேம்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போ என்ன நேம் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். என்ன வச்சுருக்கேன்னா ஆதித்யா rockerz அப்படின்ற நேம் மாற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோன்னே யூ நவ் கனெக்டட் வித் rockerz 450 அப்படின்னு வருது. ஸோ பாருங்கள் கனெக்டட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சவுண்ட் குவாலிட்டி பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்றத சொல்லும். பேஸ் அப்புறம் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உங்களோட அந்த வாய்ஸு ஒரு பின்னு கூட கீழே போட்டாலும் அவ்வளோ கிளியராக இருக்குது வாய்ஸு. அதே மாதிரி பேஸும் சூப்பராக இருக்குது. இப்போ நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு எனக்கே கேட்கல, அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்காக சவுண்ட் போட்டு ஃபுல் வால்யூம் வைக்கிறேன். ஆக்சுவலி என்ன பாட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிலீவர் சாங் இருக்குல்ல, அதை 80 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அப்படியே எனக்கு இந்த பக்கம் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு மினி தேட்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வெளியில் என்ன வெளியில் இருக்கிற சவுண்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வரல, அப்படி இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கழிச்சுனா தான் ஒரு மினி தேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 காதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் திக்னஸ் இருக்குது. ஸோ ஒரு மினி தேட்டரு வச்சா அவங்க இந்த பக்கம் 2 பக்கம் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது. சவுண்ட் அண்டு பேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஆக்ஸ் கேபிளை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்ஸ் கேபிள் கழட்டிக்கலாம். ஆக்ஸ் கேபிள் நல்லா லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க, பட் குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. இப்போ நீங்கள் ஆக்ஸ் கேபிள் போகணுன்னா அதுக்கு நீங்கள் ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளூடூத் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ரெட் கலரில் அப்படியே எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே உள்ள கொடுத்துடலாம். ஆக்ஸ் கேபிளை கொடுத்துடலாம். ஸோ ஒரு நிமிஷம், ஆக்ஸ் கேபிள் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஸ் கேபிளை குத்தியாச்சு. நம்ம இதை மாட்டிக்கலாம். மாட்டிட்டு ஓகே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகுது. ஆக்ஸ் கேபிள் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் எடுத்து நான் ஃபோனில் பார்த்தீங்கன்னா போடுறேன். எஸ், ஸோ ஆக்ஸ் கேபிள் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹெட்செட் சிம்பிள் வந்துச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன், ஹெட்செட் சிம்பிள் போயிடுச்சு, போடுறேன். தெரியுதா? பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இதில் இருக்கிற சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு இதை பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது இந்த மாதிரி ஹெட்செட்னாவே உங்களுக்கு ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா வர குவாலிட்டி உங்களுக்கு ஆக்ஸ் கேபிளாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஓகே, பாட்டு பார்த்தீங்கன்னா அதே பாட்டு தான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஞ்சோண்டு ப்ளே ஆகட்டும். ஓட்டு
ஆக்சுவலாக அதே குவாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது, மாறலாம் இல்லை, அதே குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ ஆக்ஸில் போட்டாலும் சரி, நீங்கள் ப்ளூடூத்தில் போட்டாலும் அதே குவாலிட்டி தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் கேபிள் தான் மட்டும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டிலாம் பக்காவாக எழுதிருக்கு, சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே கேட்க முடியாது, காது விடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆக்ஸ் கேபிள் இல்லை, அதில் வர ஒரு சவுண்ட் குவாலிட்டி தான் சொல்கிறேன். ஸோ நல்லா கொடுத்துருக்காங்க, ஓகே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நான் கேபிள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வராது அப்படின்னு நினச்சேன், சூப்பராகவே வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 hours சார்ஜ் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 hours வரும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா, நான் ஓப்பன் பண்ணும்போது பார்சல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 இருந்தது. நான் ஃபுல் சார்ஜ் பண்ணேன், 70 இருந்தாலும் ஃபுல் சார்ஜ் பண்ணேன். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் லைட் எரியும், ஃபுல் சார்ஜ் ஆனோடனே லைட் ஆஃப் ஆகிடும், ப்ளூ கலரில் எரியல, லைட் ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ 15 hours ப்ளே பேக் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண இருக்குது பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே யூஸ் பண்ணேன், அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா 70 அப்படியே தான் இருந்தது. ஓகே, ஸோ இந்த ஹெட்செட் வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 999, அதாவது 1000 ரூபாய்க்கு இந்த ஒரு ஹெட்செட் நிஜமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் சேவிங் டேஸ் அப்படின்றது போகுது, அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் 26, நான் நேற்று பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி 26ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா வந்துச்சு, காலையில் தான் வந்தது, நைட்டு உட்காந்து வீடியோ எடுத்துன்னு. ஓகே, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸ் கேபிளோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும், சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் மூவ் ஆகுது. இது இப்போது பார்த்திங்கன்னா வரல, இது பார்த்திங்கன்னா 10 months ஆகுது, கிட்டத்தட்ட 10 months ஆகுது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு போட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், தாராளமாக போய் வாங்கிக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா ஆஃபர் இருக்குது, 27ஆம் தேதியோ 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ வேணும்னா போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 999க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வர்த்து தான். நீங்கள் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு 1400 சம்திங் பார்த்திங்கன்னா இது வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி இப்போ பிக் சேவிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டு அமேசான்லேயும் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 979, எஸ் 979. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம், நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே காய்ஸ், ஸோ இந்த ஹெட்செட் வாங்கணுமா வாங்கக்கூடாது உங்களோட விருப்பம். நான் இது எப்படி இருக்குது அப்படின்றது சொல்கிறது என்னோட இது, நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ஹெட்செட் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, தாராளமாக வாங்கிக்கலாம். சூப்பரான ஒரு பேஸ் இருக்குது, குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்செட்டில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பற்றி நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா 2 மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 4.2 அப்படின்றத போட்டிருப்பான், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 தான் இருக்குது. நானும் 4.2 தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் 4.2 இல்லை 5.2 தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும், அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை, அதில் போட்டிருக்கான் அப்படின்னு. இன்னொன்று என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அதில் ஆக்ஸ் கேபிள் மென்ஷன் பண்ணலை, ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸ் கேபிள் வந்திருக்கு. ஏன்னா ஆக்ஸ் கேபிள் வரும், கன்ஃபார்ம் வரும், ஆனால் அதில் மென்ஷன் பண்ணல. ஸோ இல்லை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வராது அப்படின்னு நினச்சிக்காதீங்க, கன்ஃபார்ம் வரும். ஸோ இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே நன்றி. தேசம் தமிழில் இன்பம் பூக்களில் பாய் கைஸ். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, ஆஃபர் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ பாய் கைஸ்.